Very good morning to all students. All are welcome to episode 14. Computation of income from house property. How to compute income from house property? இது வரைக்கும் கிராஸ் ஆனுவல் வேல்யூ பார்த்தோம், நெட் ஆனுவல் வேல்யூ பார்த்தோம், டிடக்ஷன் பார்த்தோம். இப்போது மொத்த ஒர்க்கிங்ஸும் ஹவு டு அப்ளை, அந்த இன்கம் கால்குலேட் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்க்குறதா வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இந்த ஃபார்மேட்டை பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃபார் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2020-21. கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி கிராஸ் ஆனுவல் எப்படி வரப்போகுது, 3 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவல் ரெண்ட் ஆர் முனிசிபல் வேல்யூ ஆர் ஃபேர் ரெண்ட் விச் எவர் இஸ் ஹையர். இந்த ஹையர் அமௌண்ட் எதோட கம்பேர் பண்ண போகிறீங்க, ஸ்டாண்டர்ட் ரெண்டாவோட கம்பேர் பண்ணிவிட்டு அதில் லோயர் வேல்யூ எடுக்கணும். அதான் வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ. அதில் இருந்து லெஸ் முனிசிபல் டேக்ஸ் பெய்டு, முனிசிபல் டேக்ஸ் பெய்டு பை ஓனர். ஓனர் முனிசிபல் டேக்ஸ் பெய்ட் பண்ணியிருந்தா எவ்வளோ அமௌண்ட் பெய்ட் பண்ணியிருந்தாலும் லெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வேக்கன்சி பீரியட். வேக்கன்சி பீரியட் மீன்ஸ் ஹவுஸ் ஆர் ரெடி டு லெட் அவுட், பட்டு ஃபியூ மந்த்ஸ் அந்த டெனண்ட் யாரும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்காமல் இருக்காங்க, தட் இஸ் வேக்கண்ட்டாக இருக்குது. தட் இஸ் கால் வேக்கன்சி பீரியட். ஓகே, அப்போ கிராஸ் ஆனுவல் வேல்யூ லெஸ் முனிசிபல் டேக்ஸ் பெய்டு பை ஓனர். நெக்ஸ்ட் ஒன் வேக்கன்சி பீரியட். இந்த 2 வேல்யூ லிஸ்ட் பண்ண பிறகு வரதா வந்து நெட் ஆனுவல் வேல்யூ. ஃபஸ்ட் என்ன கேல்குலேட் பண்ணியிருக்கோம், கிராஸ் ஆனுவல் வேல்யூ. கிராஸ் ஆனுவல் வேல்யூ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு முனிசிபல் டேக்ஸு பெய்டு பை ஓனர். செகண்ட் என்ன இருக்குது, வேக்கன்சி பீரியட் ஏதாவது கொடுத்துருந்தால் லெஸ் பண்ணுங்க. எல்லா கொஸ்டினும் வேக்கன்சி பீரியட் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. வேக்கன்சி பீரியட் மீன்ஸ் ஹவுஸ் வாடகை விடுறதுக்கு ரெடியாக இருக்குது, பட் நாங்கள் வாடகை விடாமல் 2 மாதம் 3 மாதம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. தட் இஸ் கால் வேக்கன்சி பீரியட். இந்த 2 அமௌண்ட் லெஸ் பண்ண பிறகு வரத வந்து நெட் ஆனுவல் வேல்யூ. ஓகே, இந்த நெட் ஆனுவல் வேல்யூலேருந்து லெஸ்ஸு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24. இந்த 24ல் என்னென்ன லெஸ் பண்ணலாம், ஜஸ்ட்டு 3 ஐட்டம் மட்டும் லெஸ் பண்ண முடியும். அந்த 3 ஐட்டம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன் 30% ஆஃப் நெட் ஆனுவல் வேல்யூ. ஏற்கனவே கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். நெட் ஆனுவல் எவ்வளோ எடுத்துக்கலாம், 30%. இந்த 30% எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரிப்பேரு, மெயின்டெனன்ஸ் சார்ஜ், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ஆனுவல் சார்ஜ், இந்த மாதிரி எந்த எக்ஸ்பென்ஸ் நீங்கள் செலவு செய்திருந்தாலும் செய்யலைனாலும் ஸ்டாண்டர்டாக எவ்வளோ லெஸ் பண்ணிக்கலாம், 30% எடுத்துக்கலாம். இதில் net annual value 30% allowed as standard deduction under section 24. Okay, second பொறுத்தவரைக்கும் interest on loan for the previous year 2019 to 20ல வீட்டுக்கான லோன் வாங்கிறது வட்டி ஏதாவது பேமெண்ட் பண்ணியிருந்தா அதுக்கான வட்டியை லெஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி லோன் என்னென்ன பர்பஸ் வாங்கியிருக்கணும், பர்ச்சேஸ் ஆஃப் நியூ ப்ராப்பர்ட்டி, செகண்ட் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ ப்ராப்பர்ட்டி, தேர்ட் ஒன் ரிப்பேர் ஆஃப் ஓல்டு ப்ராப்பர்ட்டி. இந்த 3 பர்பஸுக்காக லோன் வாங்கியிருந்து அதற்கான வட்டியை போன வருஷம், அதாவது கரண்ட் ப்ரீவியஸ் இயர் 2019 to 20ல் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கிறோமோ அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிக்கலாம். தேர்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் PPY. PPY மீன்ஸ் ப்ரீசீடிங் ப்ரீவியஸ் இயர் 5 ஈக்குவல் ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட். வீடு லோன் வாங்கி கட்டிகிட்ருக்கோம், வீடு கட்டி முடிஞ்சு 2 வருஷம் ஆகுது. அப்போ 2 வருஷத்துக்கான லோனுக்கான வட்டியை லேண்ட்லார்ட் தன்னோட சொந்த பணத்தில் பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ வீடு எப்போ கம்ப்ளீட் ஆகுது, ஆஃப்டர் 2 இயர்ஸ். அது பிறகு தான் வீடு எலிஜிபிள் ஃபார் லெட் அவுட். அப்போது வீடு வாடகை விடுறதுக்கு முன்னாடி, அதாவது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய பீரியடில் நம்ம எவ்வளோ வட்டி கட்டியிருக்கோமோ அந்த வட்டியை 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் வருமானம் வரக்கூடிய ஆண்டிலிருந்து 5 வருஷம் நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் 5 இன்ஸ்டால்மெண்ட்டாக லெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்,
அதாவது 2019 to 20க்கு முன்னாடி அதிலிருந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ணுறோம்? GAV லெஸ் முனிசிபல் டேக்ஸ் பெய்டு பை ஓனர். நெக்ஸ்ட் லெஸ் வேக்கன்சி பீரியட். இதெல்லாம் லெஸ் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் தான் வந்து NAV நெட் ஆனுவல் வேல்யூ. இதில் இருந்து லெஸ் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்டெண்ட் செக்ஷன் 24. இந்த 24ல் 3 அலௌடு. ஃபர்ஸ்ட் ஒன் 30% NAV. Second one interest on loan for previous year. Last one interest on loan for preceding previous year. 5 equal annual installment. இந்த 3 items list பண்ண பிறகு ரிமைனிங் அமௌண்ட் தான் வந்தாக்கா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூ வந்தால் இன்கம், வரக்கூடிய வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ வந்தாக்கா லாஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, சேலரியில் மட்டும்தான் நம்ம நெகட்டிவில் காமிக்கக்கூடாது. சேலரி தவிர மற்ற ரிமைனிங் ஆல் இட்ஸ் எதுவாக இருந்தாலும் நெகட்டிவ் வந்தால் நெகட்டிவில் காமிக்கலாம். நெகட்டிவ் இன்கம் ட்ரீட் லாஸ். ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினில் உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ வந்தால் வரப்போகுது ப்ராஃபிட், நெகட்டிவ் வேல்யூ வந்தாக்கா ட்ரீட் as a லாஸ் ஆன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. Dear student, let's go to computation of income from let out property. ஓகேவா? ஏற்கனவே ஃபார்மேட் பார்த்துருக்கோம். அந்த ஃபார்மேட்டில் எப்படியெல்லாம் நம்ம ஒரு கொஸ்டின் அப்ளை பண்ண முடியுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். மிஸ்டர் கோபால் இஸ் ஓனர் ஆஃப் எ ஹவுஸ். He furnished the following details for the previous year ending 31st March 2019. Okay, date of completion of construction. என்னைக்கு வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க? 31st December 2016. Okay, municipal value 3,60,000. Actual rent rupees 3 lakhs. Municipal tax 10,000 rupees. அப்போ எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? முனிசிபல் டேக்ஸு 10,000. ப்ராக்கெட்டில் 50% டியூ. டியூ மீன்ஸ் பேயபிள் ஆர் அவுட்ஸ்டாண்டிங். கொடுத்துக்கிற 10,000 அப்போ எவ்வளோ தான் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க? 50% தான் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 50% டியூ ஆர் பேயபிள் ஆர் அவுட்ஸ்டாண்டிங். கிரவுண்ட் ரெண்ட் rupees 9,000. ரெண்ட் கலெக்ஷன் சார்ஜஸ் rupees 5,000. Interest on housing loan rupees 22,000. Compute income from house property for the assessment year 2020-21. Dear students, இந்த கொஸ்டின் என்னென்ன மட்டும் தான் கொடுத்துருக்காங்க? முனிசிபல் வேல்யூ ஆக்சுவல் ரெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன இல்லை? ஃபேர் ரெண்ட் கொடுக்கல, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுக்கல. அப்போது 4 ஃபேக்டர், தட் இஸ் 4 வேல்யூ கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. கொடுத்துக்கிற வேல்யூவில் நம்ம அந்த ஸ்டெப் 1 2 3 ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இதில் என்ன மட்டும் தான் கொடுத்துருக்காங்க? முனிசிபல் வேல்யூ இருக்காங்க, ஆக்சுவல் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. முனிசிபல் டேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 rupees. பட் அதில் எவ்வளோ பெய்டு? ஒன்லி 50% பெய்டு, 50% டியூ. இதெல்லாம் அடிஷனலாக கிரவுண்ட் ரெண்ட் கொடுத்துருக்காங்க, கலெக்ஷன் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இந்த கிரவுண்ட் ரெண்ட்டு, கலெக்ஷன் சார்ஜு, இன்சூரன்ஸ் சார்ஜு, ஆனுவல் சார்ஜ் எதையுமே நமக்கு எடுத்துக்கூடாது. எல்லாத்துக்கும் நம்ம காமனாக ஸ்டாண்டர்ட் எவ்வளோ எடுத்துக்கிறோம்னாக்கா 30% எடுக்கிறோம் பாருங்க. ஸ்டாண்டர்ட் செக்ஷன் 24 ஃபஸ்ட் என்ன வரும்னாக்கா 30% ஆஃப் NAV. அப்போ அந்த 30%ல் அந்த கிரவுண்ட் ரெண்ட்டு, கலெக்ஷன் சார்ஜு, ஆனுவல் சார்ஜு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம், வேறு ஏதாவது எந்த செலவு பண்ணாலும் லெஸ் பண்ணிக்கலாம். அந்த 30% இன்க்ளூட் ஆகிருக்கு. அதாவது இந்த கிரவுண்ட், கலெக்ஷன், இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ்லாம் எதில் இன்க்ளூட் ஆகிட்டுருக்கு? 30%. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 22,000. ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம கேல்குலேஷன் பண்ணலாம். Computation of income from house property for the assessment year 2020-21. ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண கொஷனுக்கான சொல்யூஷன். ஆக்சுவல் ரெண்ட் rupees 3 lakhs. முனிசிபல் வேல்யூ rupees 3,60,000. அப்போ நமக்கு 4 ஃபேக்டரில் 2 ஃபேக்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 ஃபேக்டர் மட்டும் வச்சு கம்பேர் பண்ணுங்க. whichever is higher. ஆக்சுவல், முனிசிபல், ஃபேர் ரெண்ட்டு, ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு 4 ஃபேக்டர் இருக்குது. 4 கொடுத்தாக்க ஸ்டெப் 1 2 அப்படி கேல்குலேட் பண்ணிக்கலாம். பட் கொடுத்துக்கிற வேல்யூ நமக்கு என்னென்ன இருக்குது? ஆக்சுவல் ரெண்ட் இருக்குது, முனிசிபல் வேல்யூ மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த 2 ஃபேக்டரில் whichever is higher 3 lakhs ஆர் 3,60,000. whichever is higher என்ன இருக்குது? 3,60,000. அந்த 3,60,000 என்னது? இப்போது கிராஸ் ஆனுவல் வேல்யூ.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங்ஸ் ஓவர். செகண்டு, லெஸ் முனிசிபல் டேக்ஸ் பெய்டு. முனிசிபல் டேக்ஸ் டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 rupees கொடுத்துருக்காங்க. அதில் 50% டியூ. டியூ மீன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். அப்போ எவ்வளோ தான் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க? ரிமைனிங் 50% பெய்டு. தேர்ஃபோர் முனிசிபல் டேக்ஸ் பெய்டு எவ்வளோ வரும்னாக்கா 10,000க்கு 50% எவ்வளோ வரும்னாக்கா 5,000 rupees. கிராஸ் ஆனுவல் வேல்யூ 3,60,000 லெஸ் முனிசிபல் டேக்ஸ் ஒரு 5,000. அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்க போகுது? 3,55,000 rupees இருக்குது. அதான் நமக்கு என்ன இந்த இடத்துல நெட் ஆனுவல் வேல்யூ. இன்கேஸ் வேக்கன்சி பீரியட் என்ன கொடுத்துருந்தா லெஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேக்கன்சி பீரியட் கொடுக்கல. அப்போது கொடுக்காத பட்சத்தில் 3,60,000 மைனஸ் முனிசிபல் டேக்ஸ் பெய்டு வந்து 5,000. ரிமைனிங் என்ன இருக்குது? 3,55,000. அதான் நமக்கு என்னது இப்போது நெட் ஆனுவல் வேல்யூ. ஓகேவா? இப்போ இந்த நெட் ஆனுவல் வேல்யூ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இது செகண்ட் ஸ்டெப் ஓவர். தட் இஸ் செகண்ட் ஒர்க்கிங்ஸ் முடியும். தேர்ட் என்னன்னாக்கா லெஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் 3 பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்னா வரப்போது 30% ஆஃப் என்ஏவி. செகண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் ஃபார் ப்ரீவியஸ் இயர். தேர்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் ஃபார் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர். ஓகே, இப்போ நமக்கு இதில் என்ஏவி எவ்வளோ இருக்கு? 3,55,000. 3,55,000 rupeesலேருந்து லெஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்ட் செக்ஷன் 24. அதில் ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? 30% ஆஃப் என்ஏவி. அப்போ என்ஏவி நம்ம ஏற்கனவே எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்? 3,55,000. அதுக்கு 30% எவ்வளோ வருது? 1,06,500. செகண்ட் ஒன், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 22,000. நமக்கு இதில் என்ன கொடுக்கல? இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் ஃபார் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் கொடுக்கல. கொடுத்து இருந்தால் லெஸ் பண்ண போகிறோம். நம்ம கொடுக்கல, அதை கன்சிடர் பண்ணாத. அப்போ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மேக்ஸிமம் என்ன தான் வரப்போகுது? 3 ஐட்டம் தான் வரப்போகுது. பட் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்? ஒன்லி 2 ஐட்டம் தான். அதில் ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் 30% என்ஏவி இது காமன் ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கணும். அவங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க, நாமளாக காமனாக எடுத்துட்டோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருந்தா எடுத்துக்கலாம், இல்லையா எடுத்துடலாம். அப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எத்தனை ஐட்டம் தான் இருக்கு? ஜஸ்ட் 2 ஐட்டம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் 30% ஆஃப் என்ஏவி, அது 1,06,500. செகண்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் இருக்கு 22,000. அப்போ டோட்டலாக ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எவ்வளோ லெஸ் பண்ணலாம்னாக்கா 1,28,500. நெட் ஆனுவல் வேல்யூ எவ்வளோ இருக்கு? 3,55,000 மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 1,28,500. ரிமைனிங் என்ன இருக்கு? 2,26,500. That is positive value. So it is treated as a income from house property. Okay. Actual rent or municipal value whichever is higher என்ன இருக்கு? 3,60,000. அதான் நமக்கு என்னது? Gross annual value less municipal tax paid by owner. கொடுத்துக்கிற டேக்ஸ் 10,000 கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ டியூவு? 50% டியூவு. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் 50% பெய்டு. அப்போ அந்த 10,000க்கு 50% 5,000 rupees. Therefore 3,60,000 as a gross annual value less municipal tax for 5,000. அப்போ அவுட்டில் என்ன கிடைக்க போகுது? 3,55,000. It is called net annual value. இதில் இருந்து less standard deduction under section 24. First one 30% of NAV 3,55,000க்கு 30% 1,06,500. Next one interest on housing loan or 22. அப்போ டோட்டல் எவ்வளோ இருக்கு? 1,28,500. NAV எவ்வளோ இருக்கு? 3,55,000. இப்போ இந்த 3,55,000 இருந்து, அதாவது NAVயில் இருந்து லெஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எவ்வளோ இருக்கு? 1,28,500. லெஸ் பண்ண நமக்கு அவுட்டில் எவ்வளோ வரப்போகுது? 2,26,500. அதான் இது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. Student, now we are going to another question. இந்த கொஷனில் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வர மாதிரி சால்வ் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு கொஷனில் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வரல, பட் இந்த கொஷனில் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வர மாதிரி ஒரு கொஷின் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? கம்ப்யூட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன்.
for the year ending 31st March 2019. Okay, municipal value rupees 2,40,000. Actual rent rupees 3 lakhs. Fair rent 3 lakhs 20. அப்போ நமக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? முனிசிபல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் ரெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேர் ரெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன இல்லை? ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு இல்லை. நம்ம ஏற்கனவே நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து எல்லா கோர்ஸும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எல்லா இடத்துக்கும் அப்ளிகபிள் ஆகாது. இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லையா விட்டுடலாம். அப்போ இருக்கக்கூடிய 3 வேல்யூ என்னன்னாக்கா முனிசிபல் வேல்யூ, ஆக்சுவல் ரெண்ட் அண்ட் ஃபேர் ரெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் முனிசிபல் டேக்ஸ் rupees 20,000. போன கொஷின் மாதிரி ப்ராக்கெட்டில் டியூவா பெய்டா எந்த விதமான இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டியூ ஆர் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கணும். எதையுமே சொல்லாமல் ஒன்லி முனிசிபல் டேக்ஸ்னு கொடுத்துருந்தாங்கனாக்கா இது எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா பெய்டு பேசிஸில் எடுத்துக்கணும். அதாவது முனிசிபல் டேக்ஸ் ஏற்கனவே கட்டிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் கம்ப்ளீஷன். என்னைக்கு வீட்டை கட்டி முடிச்சிருக்காங்க? 31st March 2016. டேட் ஆஃப் லெட்டிங். என்னைக்கு அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காங்க? வீட்டை கட்டி முடிச்ச மறுநாள்லேருந்து வாடகை விட்டுருக்காங்க. வீடு முடிஞ்சது 31st March 2016. டேட் ஆஃப் லெட்டிங் என்ன இருக்கான்? 1st April 2016. ஓகே, அடுத்து ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது? 1000 rupees. Interest on loan for pre-construction period rupees 30,000 per annum. Pre-construction period means வீடு கட்டிட்டு இருக்கக்கூடிய பீரியட் பேர் வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது வாடகைக்கு விடுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பீரியட், அதாவது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய பீரியட் தான் வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். எவ்வளோ இருக்குது? 30,000 per annum. வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கட்டியிருக்காங்க? 30,000 rupees. ஓகே, interest on loan for previous year. Previous year means current previous year 2019 to 20 எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க? 10,000. ஓகே, இதில் 2 இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. கரண்ட் ப்ரீவியஸ் இயர் கொடுத்துருக்காங்க, ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வச்சு நம்ம கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். Now we are discussing solution. Computation of income from house property for the assessment year 2020-21. முனிசிபல் வேல்யூ ஏற்கனவே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2,40,000. ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ இருக்குது? 3 lakhs. ஃபேர் ரெண்ட் எவ்வளோ இருக்குது? 3,20,000. அப்போ கொடுத்துக்கிற 3 வேல்யூவில் ஆக்சுவல் ரெண்ட், ஃபேர் ரெண்ட் ஆர் முனிசிபல் வேல்யூ விச்சவரி சாயர் என்ன இருக்குன்னு பாருங்கள். விச்சவரி சாயர் என்ன இருக்குது? 3,20,000. அந்த ஹையர் அமௌண்ட்டு உன்னோட முனிசிபல் வேல்யூவாக இருக்கலாம், அதில் ஆக்சுவல் ரெண்ட்டாக இருக்கலாம், அதில் ஃபேர் ரெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, அப்போ இந்த கொஸ்டினில் நமக்கு ஹையர் ரெண்ட் என்ன இருக்குனாக்கா 3,20,000 rupees. அதானே இது ஃபேர் ரெண்ட்டு. அப்போ இந்த ஃபேர் ரெண்ட்டு ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு கொடுத்தோம் தான் நம்ம கம்பேர் பண்ண பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஹையர் அமௌண்ட்டை எதோட கம்பேர் பண்ண போகிறீங்க? ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். நமக்கு என்ன கொடுக்கல? ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுக்கல. அப்போ நமக்கு இதை ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ் ஆனுவல் வேல்யூ 3,20,000. ஓகே, ஆக்சுவல் முனிசிபல் ஃபேர் ரெண்ட் விச் இஸ் ஹையர் அமௌண்ட் கம்பேர் வித் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். எப்போ? இன்கேஸ் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இஸ் கிவன். நமக்கு என்ன கொடுக்கல? ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுக்கல. அப்போ நமக்கு பிரச்சனையே இல்லை. அப்போ இருக்கிற ஹையர் அமௌண்ட்டு 3,20,000. அதான் நமக்கு என்ன எடுத்துக்க போகிறோம் இப்போ? கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே, இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து 2 ஐட்டத்தை லிஸ்ட் பண்ணலாம். ஒன்று முனிசிபல் டேக்ஸ் பெய்டு பை ஓனர், இன்னொன்று வேக்கன்சி பீரியட். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? முனிசிபல் டேக்ஸ் பெய்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது ஜென்ரலாக முனிசிபல் டேக்ஸ் பெய்டுன்னு கொடுத்தாக்கா யார் கொடுத்த மாதிரி பேமெண்ட் பண்ண மாதிரி எடுத்தோம்னாக்கா பெய்டு பை ஓனர் அந்த அசம்ஷனை தான் நம்ம எடுத்துக்கணும். டெனண்ட் பேமெண்ட் பண்ணியிருந்தாலோ அல்லது டியூன்ற வார்த்தை கொடுத்துருந்தாலோ நம்ம அப்போது அதுக்கடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ இதில் யார் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க? பெய்டு பை ஓனர். தேர்ஃபோர் கிராஸ் ஆனுவல் வேல்யூ 3,20,000 மைனஸ் முனிசிபல் டேக்ஸ் எவ்வளோ இருக்குது?
20,000. அப்போ ரிமைனிங் என்ன வரப்போகுது 3 lakhs. அந்த 3 lakhs என்னது இது நெட் ஆனுவல் வேல்யூ. நமக்கு என்ன கொடுக்கல இந்த கொஷனில் வேக்கன்சி பீரியட் கொடுக்கல. வேக்கன்சி பீரியட் கொடுத்துருந்தா நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால் இந்த வேக்கன்சி பீரியட் கொடுக்கல, அப்போ நமக்கு தேவையே இல்லை. அப்போ தேர்ஃபோர் கிராஸ் ஆனுவல் வேல்யூ என்ன இருக்குது 3,20,000 லெஸ் முனிசிபல் டேக்ஸ் 20,000. ரிமைனிங் என்ன இருக்குது நெட் ஆனுவல் வேல்யூ 3 lakhs. அந்த சொல்யூஷனோட கண்டினியூஷன். நெட் ஆனுவல் வேல்யூ ருபீஸ் 3 lakhs ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த நெட் ஆனுவல் 3 lakhs இருந்து லெஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அந்த செக்ஷன் 24. ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எத்தனை ஐட்டம் கிடைக்கலாம்னா ஒன்லி 3 items. ஃபர்ஸ்ட் ஒன் 30% of NAV, செகண்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர், தேர்ட் ஒன் இன்ட்ரெஸ்ட் ஆன் ப்ரீசீடிங் ப்ரீவியஸ் இயர். ஓகே, அப்போ நமக்கு NAV ஏற்கனவே எவ்வளோ கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 3 lakhs. லெஸ் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்டன் செக்ஷன் 24 ஃபர்ஸ்ட் ஒன்று 30% ஆஃப் NAV. NAV 3 lakhs, அதுக்கு 30% எடுத்தால் என்ன வரப்போகுது 90,000 rupees. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ப்ரீவியஸ் இயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10,000. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடில் எவ்வளோ இருக்குது டோட்டலி 30,000 rupees. இந்த 30,000 rupees-ஐ அதாவது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடோட இன்ட்ரெஸ்ட்டை 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் லெஸ் பண்ணிக்கலாம். அப்போது 30,000 divided by 5 installment. ஃபார் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ வருது 6,000 rupees. Therefore, interest on loan for pre-construction period எவ்வளோ லெஸ் பண்ண போகிறோம் 6,000. அப்போ டோட்டலி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்னென்ன வரப்போகுது 30% NAV எவ்வளோ வருது 90,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ப்ரீவியஸ் இயர் 10,000. ப்ரீ-கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடு 5 இன்ஸ்டால்மெண்ட் வேல்யூ 6,000. அப்போ டோட்டல் எவ்வளோ 1,06,000 rupees. அப்போது NAV ஏற்கனவே எவ்வளோ இருக்குது 3 lakhs லெஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 1,06,000. ரிமைனிங் என்ன வருது 1,94,000 rupees. அதான் நமக்கு என்ன இருக்குது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி. செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட்லார்ட் ஆர் ஹவுஸ் ஓனர் used by the property for his own residence. அதாவது வீட்டின் உரிமையாளரே அந்த வீட்டை தன்னுடைய ஃபேமிலி பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே ஓனர் தன்னுடைய வீட்டை சொந்த பிஸ்னஸுக்காக யூஸ் பண்ணார்னா எந்த ஹெட்டிங்கில் வரும் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஹெட்டிங்கில் வரும். எங்கே வராது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டிங்கில் வராது. எது யூஸ் பண்ணால் பிஸ்னஸ் யூஸ் பண்ணால். பட் ஃபேமிலி பர்பஸுக்காக யூஸ் பண்ணால் அதான் என்னன்னாக்கா ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாக்கா எந்த ஹெட்டிங் வரும் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டிங்கில் வரும். ஓகே, இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ்டு பை தி ஓனர் ஃபார் his own residence. ஓகே, if his son, daughter and son-in-law resides with him, he will be eligible for reduction. அந்த வீடை யார் யார் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஒன்று ப்ராப்பர்ட்டி ஓனர் அல்லது ஓனரோட சன்னு அல்லது ஓனரோட டாட்டர் அல்லது ஓனரோட சன்-இன்-லா. யார் யூஸ் பண்ண எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கணும் ஃபார் இஸ் ரெசிடென்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணால் மட்டும் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டியை ட்ரீட் பண்ணலாம். Okay, the owner used the property for his own business. Be careful. The owner used the property for his own business purpose. It will charge under the head income from business. அது எந்த ஹெட்டிங் போயிடுமா இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஹெட்டிங்கில் போயிடும். எது யூஸ் பண்ணாக்கா ஹவுஸ் ஓனரே தன்னுடைய வீட்டை சொந்த பிஸ்னஸுக்காக யூஸ் பண்ணார்னா இந்த ஹெட்டிங்கில் வரவே வராது. பட் வாடகை எடுத்தவங்க எதுக்காக யூஸ் பண்ணலாம் ஃபார் லீகல் பர்பஸ் ஒன்று வாடகை எடுத்த டெனண்ட்டு ஃபேமிலிக்காக யூஸ் பண்ணலாம், இல்லை பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அல்லது ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணலாம். அது எந்த ஹெட்டிங்கில் வரும் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியில் வந்துடும். பட் செல்ஃப் ஆக்குபைடை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஓனரே
தன்னுடைய வீட்டை தன்னுடைய ரெசிடென்ஷியல் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த கேட்டகரியில் யாரெல்லாம் வராங்கனாக்கா, ஒன்று ஹவுஸ் ஓனராக யூஸ் பண்ணலாம், இல்லை அவரோட சன் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அவங்க டாட்டர் யூஸ் பண்ணலாம், அல்லது அவங்க சன் இன் லா யூஸ் பண்ணலாம். பட் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கணும்? ஒன்லி ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அது என்ன ட்ரீட் பண்ணுறது? செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஓன் பிஸ்னஸ் ஆகிருந்தால் எந்த ஹெட்டிங் போய்டும்? இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ். எந்தெந்த சுச்சுவேஷனில் கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து நில், அதாவது 0 வரும்னு பார்த்தீங்கன்னா, the following conditions the gross annual value of self-occupied property was nil. Self-occupied property means house owner தன்னுடைய வீட்டை தன்னுடைய ரெசிடென்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணாருன்னா, இந்த இடத்துல ரெசிடென்ஷியல் பர்பஸ் மீன்ஸ் ஒன்று அவராக தங்கியிருக்கலாம், அல்லது அவருடைய சன்னு தங்கியிருக்கலாம், அல்லது அவருடைய டாட்டர் தங்கியிருக்கலாம், அதாவது யூஸ் பண்ணலாம், அல்லது அவங்க சன் இன் லா யூஸ் பண்ணியிருக்கலாம். இவங்கெல்லாம் என்ன ட்ரீட் பண்ணுறாங்கனாக்கா செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டியாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ ஹவுஸ் ஓனரை தன்னுடைய வீட்டை தான் யூஸ் பண்ணிக்கிறதுனால அவர் என்ன பண்ண போகிறதில்ல? வாடகை கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதனால் கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து நில். நில் மீன்ஸ் 0. ஓகே, செகண்ட் ஒன், the house has not been actually let out during any part of the previous year. வீடு கட்டி வாடகைக்கெல்லாம்னு வச்சுருக்கோம். சரி, அந்த ப்ரீவியஸ் இயர் 2019 to 20 ஒரே ஒரு மாதம் கூட வாடகைகளில் யாருமே வரல. அப்போ அந்த 1 year ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கோம்? க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அப்போ 1 year வீட்டுக்கு என்ன வருமானம் வந்தது? எந்த வருமானம் இல்லை, 0. ஓகே, the house has not been actually let out during the any part of the previous year. உங்களுடைய ப்ரீவியஸ் இயரில், அதாவது 2019 to 20 எந்த மாதமும் அந்த வீட்டை வாடகையே இல்லை, ஃபுல்லாக என்ன இருக்கும்? க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அங்கே வாடகை வருமானம் எங்கே வரப்போகுது? அதனுடைய வருமானம் வந்து நில், ஐ மீன் 0. ஓகே, no other benefit from the house has been derived by owner. அந்த ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டு மூலிமா எந்த வருமானமும் வாங்கலை. ஓகே, அப்போ மட்டும் எங்கே வருமானம் வரப்போகுது? அப்போ அந்த டைம்லேயும் கிராஸ் ஆனுவல் என்ன ஆக போகுது? நில் ஆர் 0. ஓகே, எந்தெந்த டைமில் வேல்யூ 0 வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அந்த ஹவுஸ் ஓனரை யூஸ் பண்ணாருன்னா, ஏன்னா ஹவுஸ் ஓனரை யூஸ் பண்ணுறதுனா பண்ண போகிறதில்ல, வாடகை பேமெண்ட் பண்ண போகிறதில்ல. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன வரப்போகுது? வேல்யூ வந்து 0. செகண்ட் ஒன், வீடு வாடகைக்கு விடுறதுக்கு ரெடியாக இருக்குது, பட் வாடகைக்கு யாரும் வரல, அந்த ப்ரீவியஸ் இயர் ஃபுல்லாக யாருமே வரல. அப்போது ஒன்றா போகிறதில்ல, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம், அந்த வருஷம் ஃபுல்லாக வருமானமே வரல. இன்னொன்று, ஜென்ரலாக ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டு மூலம் எந்த வருமானத்தையும் ஏர்ன் பண்ணல. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போது 0. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி. இந்த செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டின்றது ஹவுஸ் ஓனராக தன்னுடைய வீட்டை தன்னுடைய ரெசிடென்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி ரெசிடென்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணுறதுனால அவருக்கு இன்கம் வருதா இல்லை லாஸ் வருதா, எந்தெந்த எக்ஸ்பென்ஸை அவர் கழிச்சிக்கலாம் பார்க்கலாம். From the following information of Mr. Kumar, he submitted the details of his own residence property for the year ending 31st March 2019. Municipal value rupees 60,000, land revenue rupees 3,000, interest on housing loan rupees 21,000, insurance premium paid rupees 1,500. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸில் மொத்தம் 4 ஃபேக்டர் இருக்குது, ஞாபகம் வச்சிங்களா? ஆக்சுவல் ரெண்ட், முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட். இந்த 4 ஃபேக்டரில் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி என்ன மட்டும் வராதுனாக்கா ஆக்சுவல் வந்துட்டு வராது. ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி யார் யூஸ் பண்ணுறாரு? ஓனரே யூஸ் பண்ணுறதுனால அவர் வாடகை பேமெண்ட் பண்ண போகிறதில்ல. மற்ற ரிமைனிங் 3 ஃபேக்டர் வரலாம், ஃபேர் ரெண்ட், முனிசிபல் ரெண்ட் ஆர் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். பட் எது மட்டும் வராது? ஆக்சுவல் வந்துட்டு வராது. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி ஹவு டு calculate the self-occupied property income. Okay, computation of income from
self-occupied property for the assessment year 2020-21. ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டியில் எப்போவுமே கிராஸ் ஆனுவல் வேல்யூ என்ன வரும்னாக்கா 0. அந்த எந்த வேல்யூ கொடுத்தாலும் சரி, முனிசிபல் வேல்யூ கொடுத்தாலும் சரி, ஃபேர் ரெண்டல் வேல்யூ கொடுத்தாலும் சரி, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்தாலும் சரி, கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஃபார் செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸுக்கு நில். ஏன்னா அவர் அது மூலம் எந்த வருமானம் வாங்கலை. ஏன்னா அவருடைய யார் தங்கியிருக்காரு, ஓனரே தங்கியிருக்கிறதுனால எந்த பெனிஃபிட்டும் அவரால், அதாவது இன்கம் வாடகைன்ற நேமில் ஏர்ன் பண்ணல. ஸோ எந்த வேல்யூ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டியோட ஆனுவல் வேல்யூ என்ன வரணும், கிராஸ் ஆனுவல் வேல்யூ 0, தட் இஸ் நில். லெஸ் முனிசிபல் டேக்ஸ் பெய்டு, முனிசிபல் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணாலும் செல்ஃப் ஆக்குபைடோட இன்கம் வராதுல நம்ம அது கழிக்க போகிறதில்ல. ஓகேவா? ஒன்லி முனிசிபல் டேக்ஸ் எதுக்கு மட்டும் லெஸ் பண்ணலாம்னாக்கா லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் லேண்ட்லார்ட் ஆர் ஓனர் பேமெண்ட் பண்ணியிருந்தா லெஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டியில் லேண்ட்லார்டே முனிசிபல் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணாலும் லெஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா இல்லைன்னா வரல, இன்கம் வரல. இன்கம் தான் லெஸ் பண்ணுறதுக்கு அவரோட சொந்த பணத்தில் கட்டியிருக்காரு. ஓகே, அப்போ கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில், லெஸ் முனிசிபல் டேக்ஸ் நில். அப்போ என்ஏவி என்ன வரப்போகுது, நில், தட் இஸ் 0. நெட் ஆனுவல் வேல்யூ என்ன வரப்போகுது, 0. அடுத்து என்ன செய்ய போகிறோம், லாஸ்ட்டு ஒர்க்கிங்ஸு லெஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24. செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டியில் ஒரே ஒரு அமௌண்ட்டை மட்டும் நம்ம லெஸ் பண்ண முடியும் அண்டர் செக்ஷன் 24ல். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் ஃபார் பர்ச்சேஸ், ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபார் ரிப்பேர், எந்த பர்பஸ்னால் இருக்கட்டுங்க. அதனால் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டியில் அண்டர் செக்ஷன் 24, அதாவது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் லெஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஐட்டம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இந்த கணக்கில் என்ன இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் எவ்வளோ இருக்குது, 21,000 rupees. அப்போது அந்த ஒரே ஒரு அமௌண்ட்டை மட்டும் நம்ம டிடக்ஷன் பண்ணக்கூடிய எலிஜிபிள். ஓகேவா? அப்போ நமக்கு ஏற்கனவே என்ஏவி நெட் ஆனுவல் என்ன இருக்குது, 0. ஏன்னா நமக்கு இன்கம் எதுவுமே வரலையே, ஜிஏவி எதுவுமே இல்லை. அப்போ என்ஏவி என்ன வரப்போகுது உங்களுக்கு அவுட்புட்டு 0 தான். ஸோ நில் மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எவ்வளோ எலிஜிபிள் இருக்குது, 21,000 rupees. அப்போ 0 மைனஸ் 21,000 மைனஸ் 21,000. அப்போ மைனஸில் வந்து என்ன மீனிங், அது லாஸ் ஆன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. பாசிட்டிவ் வேல்யூ இருந்தால் ப்ராஃபிட்டு, நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் லாஸ். சிம்பிளாக எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி இருந்தால் மேபி ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரலாம், தட் இஸ் இன்கம் ஆர் லாஸ் வரலாம். பட் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒன்று லாஸ் அல்லது 0. 0 வரது சான்ஸ் கிடையாது. மேக்ஸிமம் லாஸ். லாஸ் எப்போ வரும், ஒன்லி ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் இருந்தால் மட்டும்தான். இன்னும் வராது, இன்கம் வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ எப்பவுமே செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி வந்து கிராஸ் ஆனுவல் நில். அதே நமக்கு என்ன வரப்போகுது, என்ஏவி அதே தான் நில் ஆக போகுது. லெஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் செக்ஷன் 24ல் ஒன்லி அலௌட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன். இந்த கொஸ்டின் எவ்வளோ இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோனு 21,000. ஸோ என்ஏவி 0 மைனஸ் 21,000. நமக்கு அவுட்புட் ஆன்சர் என்ன வரப்போகுது, மைனஸ் 21,000. அப்போது இந்த கொஷனில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியால், அதாவது செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டியால் எவ்வளோ லாஸ்னாக்கா 21,000 rupees லாஸ் வந்துருக்கு. ஓகேவா?